அட, இவை மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட திருவாசகத்தின் ஒரு பகுதியான திருப்பள்ளி எழுச்சி. மொத்தம் 10 பாடல்கள். இவை சிவபெருமானை துயில் எழுப்ப பாடும் பக்தி பாடல்களாகும். இதோ திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடல். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமைப்பணி கொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலுக்கான பொருள்: தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தர கோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம் போல இனிக்கிறது, பால் போல சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய். எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. இந்த பாடலுக்கான விளக்கம்: மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமைப்பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? அவனுக்கே தெரியும் நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம், அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து.